பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாதனால ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஆம்ரஸ்ட்னு பார்த்தது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அது வந்து நம்மளுக்கு கையை இடிச்சுக்கிட்டே இருக்கும். கீர் போடும்போது ஹாய் மக்களே, நம்ம காருக்கு ஆம்ரெஸ்ட் வாங்கலான்னு அமேசான் சைட்டில் சர்ச் பண்ணேன். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆம்ரெஸ்ட் எல்லாம் இருந்தது. சில ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஆம்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கரிகிரின்னு சொல்லிட்டு. இந்த கரிகிரி ஆம்ரெஸ்ட்டில் அப்படின்னு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஹோல் போடவோ ட்ரில் பண்ணவோ தேவையில்லை. வண்டியும் டேமேஜ் பண்ண தேவையில்லை. 2 சீட்டுக்கு நடுவில் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே கார் மேனுஃபேக்சரிங் வந்த டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இந்த ஆம்ரெஸ்ட்டில் தெரியாது. இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ண நல்லாவே இருந்தது. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. அது என்னென்னா, இந்த ஆம்ரெஸ்ட்டை வந்து நம்ம காரில் மாட்டினதுக்கப்புறம் எல்லா டைமும் நம்மளோட ஹேண்டை வந்து இந்த ஆம்ரெஸ்ட் மேலே வச்சுக்கிட்டே வண்டியை ட்ரைவ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ ஹேண்ட் பிரேக் போடவும் கீர் போடவும் இந்த ஆம்ரெஸ்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கொடுக்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையோட எல்போவிலையும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ இது வந்து லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணேன். ஸோ லென்த்தை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஆம்ரெஸ்ட்டை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்போ வந்து வலிச்சுக்கிட்டு தான் இருந்தது. எப்பப்போல்லாம் நான் ட்ரைவ் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு இந்த கையில் வந்து எல்போ வலிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நம்ம எப்போவுமே கையை லெஃப்ட் ஹேண்டை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி வச்சுட்டு தான் ட்ரைவ் பண்ண முடியும். ஆம்ரெஸ்ட்டுக்கு சைடில் வச்சா கூட நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அது வந்து நம்மளுக்கு கையை இடிச்சுக்கிட்டே இருக்கும். கீர் போடும்போதும் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு அதே ப்ராப்ளம் தான் கொடுத்துட்டு இருந்தது. கொஞ்சம் கம்ஃபர்ட் நம்மளுக்கு கிடைக்காத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. மெயினாக எல்போ வந்து நம்மளுக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம இந்த கார் ஓட்டும்போது இந்த எல்போ பெயின் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து i20 கார் வச்சுருக்காப்படி. அவரோட காரோட ஆம்ரெஸ்ட்டும் நம்ம வாங்கியிருக்கிற ஆம்ரெஸ்ட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டுனா i20யில் இருக்கிற ஆம்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, நம்மளது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த ஆம்ரெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். இந்த ஆம்ரெஸ்ட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம திருச்செங்கோட்டில் இருக்க சக்தி முருகன் சீட் கவர் ஷாப்புக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே பாபுன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த சக்தி முருகன் ஷாப்போட ஓனரு. ஸோ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற சில ஐடியாஸ்லாம் சொன்னேன். அவருமே சில ஐடியாஸ்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் அவர் எப்படி எனக்கு ஆம்ரெஸ்ட்டு செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். நீங்கள் அதையும் கேளுங்க. என் பேர் பாபுங்க. சங்கிரி போகிற ரோட்டில் முருகாலயா பேக் சைடில் இருக்குது. சீட் கவரு, ஆம்பணிக்கு ஜீப்பு, படுதா, இந்த மாதிரி மேட் ஒர்க்கு எல்லாமே காரை 4 வீலர் பொறுத்தளவுக்கு எல்லாமே செய்வோம். ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போக்ஷன் பண்ணி அளவு மெஷர்மெண்ட்டும் எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துச்சுங்க. அவங்க இப்போ ஓகே, அவங்களுக்கு பார்ட்டிக்கும் திருப்தியாக இருக்கிறாங்க. அளவு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன எடுத்து அளவு பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு போக்ஷன் வரும். இந்த வண்டிக்கு போக்ஷன் தகுந்த மாதிரி அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி வச்சுருக்குது. இவங்க கஸ்டமர் ஓகே திருப்தி அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். யாராக இருந்தாலும் இது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியாக இருந்தாலும் சரி, என்ன இதாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம். எதனால வந்து பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் நம்மளுக்கு. மக்களே, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு i20யில் எப்படி கீழே இறங்கின மாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருப்போம்.
இப்போ நான் வண்டி ஓட்டும் போது என்னோட எல்போ வந்து ஆம்ரெஸ்ட்டில் படவே படாது. ஆம்ரெஸ்ட்டில் வைக்கலனாலும் நான் என் கையை ஃப்ரீயாகவே வச்சு நான் வண்டி ட்ரைவ் பண்ணலாம். கொஞ்சம் கேப்பும் இருக்குது. கீர் போடும்போதும் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆம்ரெஸ்ட்டில் கையை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா முன்ன மாதிரி கை வைக்காமையே நம்ம காரை ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணதுக்கும் இந்த வீடியோவில் பார்த்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். திருச்செங்கோட்டில் நீங்கள் புது வண்டி 4 வீலர் வாங்கினாவோ அது கூட சீட் கவர் மாற்றணும், இல்லை பழைய வண்டிக்கு சீட் கவர் சீட்டு எதுவும் மாற்றணும் அப்படின்னா நம்ம பாபு அண்ணனை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம பாபு அண்ணனோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஆன்லைனில் வாங்கிட்டு ஆம்ரெஸ்ட்டை ஆல்ட்ரு பண்ணணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம பாபு அண்ணனை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவர் உங்களுக்கு நல்லாவே கைட் பண்ணுவார், ஹெல்ப்பும் பண்ணுவார். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாம் வாங்கியிருக்கிற ஆம்ரெஸ்ட்டில் எந்த குறையோ எதுவுமே இல்லை. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஆம்ரெஸ்ட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கீங்கன்னா நம்ம பாபு அண்ணனை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நன்றி.